யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு தோழர் வீரபாலன் அவர்கள் வந்திருக்கிறாருங்க. தனிநபர் புத்தக திருவிழாக்களின் மூலமாக இந்த திருவிழா என்ற சொல்லை சந்தை என்கின்ற சொல்லிலிருந்து புத்தக சந்தை, புத்தக திருவிழா என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி அதை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம், அடித்தட்டு மக்களிடம் முதல் முறையாக 10% கழிவு என்பதையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி புத்தகத்தை எல்லோரிடமும் போய் சேர்ப்பதற்காகவே இந்தியாவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தோழர் வீரபாலன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வாக்கு செலுத்தும் நாள். வாக்கு செலுத்துறதுல எனக்கு இருந்த சில சந்தேகங்கள் இருக்கிறது. நான் பார்த்தேன். முதல் தலைமுறை எப்படி இருக்கிறாங்க, அவங்க சரியான இடத்துல நோக்கி அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்ல தவறான இடத்தை நோக்கி செல்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதைத்தான் நான் தோழரிடம் கேள்வியாக கேட்கிறேன். அவர் ஒரு பதில் சொல்றாரு. அதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு. ஆனால் நீங்க அதை பார்த்துட்டு எந்த சரி கருத்து சரி என்பதை நாம் விவாதித்து எடுத்துக்கொள்வோம். ஏன்னா டெமோக்ரஸி மீன்ஸ் டிஸ்கஷன் தானே, உரையாடல் தான் நமக்கு குடியரசு அரசியலமைப்பு தத்துவம் நமக்கு கொடுத்திருக்குது. அதில் பெரும்பான்மை எதுவோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் இன்றைய தேர்தல். அத்தேர்தல் நடைமுறையே அதுதான். ஒரு ஓட்டுனாலும் அதுதான். இப்போ இளைஞர்கள் தோழர் வீரபாலன்ட்டு நான் கேட்கறது, இளைஞர்கள் முதல் தலைமுறை வரைக்கும் நான் இப்போ பூத்துக்கு போனேன். ஒரு கல்லூரி மாணவி உட்கார்ந்துருக்காப்புல. ஆனால் ஒரு 75 ஆண்டுகால நூற்றாண்டு கால அரசியல் கட்சிகளுக்கு உண்டான வாக்களிக்கும் இடத்துல அவங்க இல்லை. நேத்து முளைத்த ஒரு கட்சிக்கு போய் அவங்க உட்கார்ந்துருக்கிற காட்சி, இது எப்படி நினைக்கிறீங்க? இது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, சமூகத்தில் மாற்றம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும், வரவேற்கத்தக்கது. ஆனால் அது எப்படிப்பட்ட மாற்றமாக இந்த சமூகத்தில் பிரதிபலிக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு புதிதாக என்பதை விட நேரடியாகவே நாம் சொல்லலாம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அது இளைஞர்களை ஆக்கிரமிச்சிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடியும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இதுக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன. இங்கு ஒரு தனிநபர் தத்துவத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு பிரபலமான முகம் அந்த அடிப்படையில் இளைஞர்களை ஒன்றிணைத்து அரசியல் படுத்தாமல், ஒரு தத்துவம் இல்லாமல் அவர்கள் அரசியல் படுத்துவது என்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை சொல்கிறேன். இதற்கு முன்பாக பல அரசியல் இயக்கங்களை தொடங்கி இருக்கிறார்கள் நடிகர்கள். ஆனால் அவர்களுக்கு பின்பாக அந்த இயக்கங்கள் இருந்திருக்கிறதா என்றால் அழிந்து போயிருக்கின்றன. ஆனால் ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி வந்தவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த தத்துவத்தை முன்னிறுத்தி இவர் நிற்கிறார்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. முன்னாடி செல்போன்லாம் கிடையாது. ஆனால் அந்த செல்போனில் எந்த மாதிரி அரசியலை பயன்படுத்துகிறார் என்றால், குழந்தை தொழிலாளர்கள் நம்ம எதிர்க்கிறோம். அது எந்த ஒரு பிரச்சாரத்துக்கும் அரசியல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் தாவேக்காவினுடைய தலைவர் குழந்தைகளை தன்னுடைய பிரச்சாரத்திற்காக வேண்டுகோள் வைக்கிறார். அந்த காலத்தில் ஸ்பைடர்மேன்லாம் தடை செய்யப்பட்டாங்க. ஏன்னா அது குழந்தைகளுக்கு ஆபத்தை உண்டாக்குது. படம் தான், ஆனால் அது ஆபத்தை உண்டாக்குறதுனால தடை செய்யப்பட்டது இல்லையா? அதே போலதான் இது இந்த மாதிரியான பிரச்சாரங்களை தடை செய்யணும்னு சொல்றது. இப்போ நீங்க சொல்றது தோழர் சொல்றது இந்த சக்திமான் தொடர் வருவதை போல் அதோட நீட்சியை சொல்றாங்க. உண்மை உண்மை. ஒரு கட்சி தலைவருக்கு தனிநபர் ஒழுக்கம் என்பதும் ஒரு தனி மக்களை கொண்டு போய் கிராமங்கள் வரை போய் சந்திப்பது என்பது இல்லாமல் மக்களை ஒரு இடத்திற்கு திரட்டி கொண்டு அந்த இடத்துல நின்று பேசுறது, இது எப்படி ஜனநாயகமாகும்? இதை எப்படி ஆதரிக்க நம்ம முடியும்? இல்லை, இப்போ நாம எப்படி சொல்லலாம், இன்றைக்கு பல இயக்கங்கள் களத்தில் நின்று பல்வேறு மொழி போராட்டங்களாக இருக்கலாம், வாழ்வியல் போராட்டங்கள், மனித உரிமைகளுக்கான போராட்டங்கள், நிலத்திற்கான போராட்டங்கள் தொடர்ந்து, இப்போ நாம் தமிழ்நிலத்தில் இந்த தேர்தல் அரசியலை பற்றி பேசுகிற போது தொடர்ந்து மக்களுக்காக போராடி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது மக்களுக்காக இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. மொழியை பாதுகாக்க வேண்டும், இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும், அந்நிய சக்திகளிடமிருந்து இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று அதன் மூலமாக அரசியல் இயக்கங்களை தொடங்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அதன் மூலம் ஆட்சிக்கு மக்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு களத்திலும் மக்களை சந்திக்காமல் புதிதாக வருகிறார் என்பதை நாம் வரவேற்கிறோம், அது ஜனநாயகத்தின் உரிமை. ஆனால் அவர்களின் பின்னணியாக என்னவாக இருக்கிறது, அவருடைய கொள்கை என்னவாக இருக்கிறது, அவர்கள் இளைஞர்களை திரட்டுவது என்பது எல்லாராலும் முடியும். ஆனால் அந்த முகத்தை வைத்து, சினிமா பிரபலம் என்கிற முகத்தை வைத்து இளைஞர்களை ஒன்றிணைக்கிறார். அப்போ இப்ப தானா சேர்ற கூட்டம் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசுறாங்களா? இப்ப நம்ம உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு இளைஞர்கள், பெண் குழந்தைகள் மீன் கல்லூரி மாணவிகள்ங்கிறது ஆயிரக்கணக்கில் திரள்றத பாக்குறோமே. இல்லை, நீங்க இதை நல்லா நுட்பமா பார்த்தீங்கன்னா இது ஒரு சினிமா ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்களில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு
இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு மீடியாக்களா மாறிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மீடியாவா இருக்குது. செல்போன்ல எடுத்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா செல்போன்லயும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், உணர்வாளர்கள், நடிகரை பின்பற்றக்கூடிய எந்த தத்துவம் இல்லாமல் நடிகர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக, சினிமா நடிகர் என்ற ஒரு காரணத்திற்காக போட்டோ எடுத்து சொல்லுங்க உங்களுடைய சின்னம் என்னன்னு சொன்னா அந்த குழந்தை சொல்லுது எனக்கு விசில் சின்னம் விஜய்னு சொல்லுது. அப்ப சொல்லி கொடுத்து நடிக்க வைத்து அதை வெளியிடுகிறார்கள். ஓட்டு போட பெண் போகும்போது தாய்மார்கள் அந்தந்த வீட்டு பெண்களை வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி குழந்தைகள் வற்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது குழந்தைகள்னா படிக்கிற பையங்க 5ஆ படிக்கிறவன் 6ஆ படிக்கிறவன் எல்லாம் அப்படி சொல்றது மாதிரி ஒரு செய்தியும் உலா வருது. அதை நீங்க மறுக்க முடியுமா? இதை நீங்க உளவியலா தான் பார்க்கணும். இது ஒரு உளவியல் சிக்கல். இது மிக கவனமாக பார்க்கணும். சினிமா படத்துல குழந்தைகளை இந்த சக்திமான் ஒரு டைலாக் சொல்லுச்சுன்னு வைங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அப்படியே சொல்லும். போலச் செய்தல் என்பது குழந்தைகள்கிட்ட இயக்கம் வேணும். ஒரு அப்பா வந்து காலில் எழுந்திரிச்சோன்னா முகத்தை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த குழந்தை எடுத்து துடைக்கும். இது வந்து போலச் செய்தல் என்பது உளவியல்ல ஒரு பார்வை. அப்படித்தான் இன்னைக்கு இருக்குது. விஜய் அவர்கள் சொல்லாம நடந்ததா? விஜய் சொல்றாப்ல, குழந்தைகளை உங்க வீட்டுல போய் சொல்லுங்க, ஓட்டு போட சொல்லுங்க, நம்ம சின்ன விசிலுக்கு சின்னங்கன்னு சொன்னோன்னே சினிமாவில் பார்த்த அதே டைலாக் எத்தனை முறை பேசுறாங்க. நான் ஒரு தடவை சொன்னா இப்படின்னு பேசுறாங்க இல்லையா? அதே போலதான் விஜய் சொல்லிட்டாரு போய் சொல்றாங்க. ஆனா என்ன நோக்கத்துக்காக போட சொல்றாங்க அந்த தத்துவத்தை சொல்றாங்களா? அப்படின்னு நீங்க பார்க்கணும். இதை நான் ஒரு தடவை சொன்னான்ங்கிற வசனத்தை தோழர் வீரபாலன் பயன்படுத்தினாரு. அந்த வசனத்தை பேசின நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அந்த வசனத்தை பேசினவர் நேற்று என்னுடைய இந்த அலுவலகத்திற்கு வந்து அரசியல் கருத்துக்களை பதிவு செய்து விட்டுத்தான் போந்தார் என்பது கூடுதல் செய்தி. சரி, இந்த போலச் செய்தல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ போலச் செய்தல்னா இப்ப விஜய் பொண்டாட்டிய கோர்ட்டுக்கு அனுப்பிட்டு யார் மேல கம்ப்ளைண்ட் சொல்லி இன்டைரக்டா சொல்லியிருந்தாங்களோ அந்த நடிகையை கூட்டிக்கிட்டு வர்றதா அப்படியே பயன்பாடு உள்ள இருக்குது இல்ல? அப்போ எதிர்கால தலைமுறைகள் போலச் செய்தல்னா விஜய் மாதிரி நம்மளும் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம், குடும்பத்தை கவனிக்காம விட்டுலாம், பெத்த பிள்ளைய கவனிக்காம விட்டுலாம், பெண் குழந்தை பட்டம் வாங்குவதற்கு கூட செல்லாம வரலான்னா அதுக்கு யார் புத்தி சொல்றது? அது எப்படி போலச் செய்தல்? இல்ல, நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, விஜய் இடம் கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி பிரச்சனை அதை நான் பார்த்துக்கிறேன் அது ஒரு தலைமுறை பேச்சா இல்ல. இதை நாம எப்படி இளைஞர்களை ஒருத்து இல்லைங்கிறாரு. அது அவ்வளவு ஒருத்து இல்ல. இப்ப என்ன அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுதான் ஆபத்தானது. நான் முதலே சொன்னேன், இந்த அரசியல் என்பது ஆபத்தானது. எப்படி நம்ம இளைஞர்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இதை கேட்கக்கூடிய, இதை பார்க்கக்கூடிய இவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மிக முக்கியமானது, நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் சுருக்கமாக சொல்கிறேன். அவருடைய கொள்கை தலைவர்களாக அதில் போட்டிருப்பாங்க. அதுல வந்து பெரியாரை எங்க முன்னிறுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த தேர்தல் காலத்திலே இப்ப கடைசி நிமிடங்களிலே நடத்தப்பட்ட அந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள் என்றால், அவர் எல்லா கோயில்களுக்கும் போய் வழிபடுவது எல்லாம் காட்சியாக சினிமா படங்களை எப்படி எடுப்பார்களோ அதுபோல் காட்சிப்படுத்துகிறார்கள். அவர் வந்து சர்ச்சுக்கு போகும்போது முட்டிக்கால் போட்டு போறது, அது மாதிரி இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போய் நிற்கிறது, அப்புறம் நெடுஞ்சாண்டகமாக ஒரு இந்து கோயிலுக்கு போய் அவர் விழுந்து வழங்குவது எல்லாமே வீடியோ எடுத்து பரப்புகிறார்கள். ஆனால் பெரியாருடைய கொள்கை என்ன? ஒரு கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி தலைவர் அந்த கொள்கைக்கு எதிராக செய்கிறார் என்றால் இதனுடைய பின்னணியான அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டிற்காக நடிப்பவர்களை அரசியலுக்கு வருகிறது. இங்கே நாட்டில் அதிகாரத்திலும் நடிக்கிறார்கள், அதிகாரத்துக்கு வந்த பிறகும் நடிப்பார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப கொள்கையை வைத்துக்கொண்டு நீ ஏன் முரண்படுகிறாய் என்ற கேள்வியை இளைஞர்கள் கேட்டிருக்கமா வேண்டாமா? ஏன் கேட்கல என்றால் கேட்க மாட்டார்கள். விஜய் என்ன சொல்றாரோ அது உங்களுக்கு வேத வாக்கு என்கிற போக்கு இருக்கிறது. ஒரு வெளிப்படையாக நான் ஒன்று சொல்கிறேன், நாளை விஜய் எனக்கு இந்த கட்சி வேண்டாம் என்று போய்விட்டால் அனாதையாக்கப்படுவார்கள் இந்த இளைஞர்கள். அவர்களுடைய வழி தெரியாமல் முழிப்பார்கள். நாளை இன்னொரு நம்முடைய அரசியல் இயக்கங்கள் உண்மையான கொள்கையை வைத்து போகிறவர்கள் இவர்கள் நாளை இப்படி போய்விடுவார்களோ என்கிற அரசியலை புரிதலற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய போக்கைத்தான் இன்றைக்கு நடிகர் அவர்கள் விஜய் பயன்படுத்துகிறார். அது மிகப்பெரிய ஆபத்து. இளைஞர்களை கவனமாக இருக்க வேண்டும். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் வந்த பிறகு அவர் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு பின்னாக இருந்து என்ன இயக்கப்படுகிறது, இதையெல்லாம் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனித்து அரசியலில் பங்கேற்க வேண்டும். ஏனால் அரசியல் என்பது நம்முடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை தவறானவர்கள் கையில் கொடுக்கக்கூடாது என்பது வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இப்போ நமக்கு இந்த அனாதையாக ஆக்கப்படக்கூடிய இளைஞர்கள்னு ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த அனாதையாக ஆக்கப்படக்கூடிய இளைஞர்கள் ஏற்கனவே வந்து ஒரு தலைமுறை இடைவெளி, 2 தலைமுறை கூட நம்ம சொல்லலாம். ஒரு தலைமுறை என்பது 25 ஆண்டுகளாக குறிக்கப்படுகிறது. 2 ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டிருந்த ரஜினிகாந்த் எப்படி
கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் செலவழித்து பல கோடிகள் செலவழித்து அது அப்படியே அந்த இளைஞர் கூட்டம் தரமட்டமா ஆயிப்போச்சு. அவ்வளோதான். அது பொலிட்டிக்கலைஸ் பண்ணலை, விட்டாங்க. இப்போ தோழர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் தேர்தலே நாங்க நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அது மாதிரி நடந்துருங்கீங்களா? கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது. இன்னும் நான் கேள்வி கேட்கிறேன். இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய விஜய் அவர்கள். அந்த விஜய் இவ்வளவு நாட்களாக இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக அதிகார வர்க்கத்தின் எதிர்க்காகத்தான் அவர்கள் பேசுவார்களே தவிர இயற்கைக்கு எதிராக எங்கேயாவது நடந்திருக்கிற கனிம வள கொள்ளையை எதிர்த்து நாங்கள் போராடுவோம், இந்த மண்ணை திருடுவதை தடுப்போம், முதலாளித்துவத்தினால் ஏற்படுகிற ஆபத்துகளை நாங்கள் தடுப்போம், அதற்காக நாங்கள் களத்தில் நிற்போம் என்கிற ஒற்றை வரி எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா நான் கேட்கிறேன். இளைஞர்களே, இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பேசுகிற மனிதர்களுக்கு மட்டுமே நாம் உரிமையை கொண்டாடுவதல்ல, பேச முடியாத இயற்கைக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களில் எதையாவது ஒன்றை நடிகர் விஜய் அவர்கள் நான் வந்தால் இதை நான் தடுப்பேன், கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்களா என்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். இது ரொம்ப மிக முக்கியமானது. திமுகவையும் நாங்கள் பிஜேபியும் தான் எதிர்ப்போம் என்று சொல்கிறார்களே, ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற முதலாளித்துவத்தை நாங்கள் எதிர்த்து போராடுவோம், இந்த மாதிரியான மணற்கொள்ளைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்று ஒற்றை வரியை சொல்லுங்கள் பார்க்கலாம். நீராதாரங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம், இந்த ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள், அதை நாங்கள் போராடுவோம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், களத்துக்கு வர சொல்லுங்கள். ஒரு தனிநபர் செய்கிற இந்த அரசியல் என்பது நாளை ஓப்பனா சொல்றேன், நாளைக்கு விஜய் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம், அவ்வளவுதான், கட்சி முடிஞ்சு போச்சு, இளைஞர்கள் அனாதை அனுப்பான். அப்படி அல்ல ஒரு இயக்கம் என்பது. அந்த தலைவன் போனாலும் தத்துவம் நிற்கும், தத்துவம் தான் வழிகாட்ட வேண்டும். அதுதான் அரசியல் தவிர தனிநபர்கள் பின்னணியாக போய் அரசியல் செய்து வந்து ஆபத்து என்பதைத்தான் மீண்டும் சொல்கிறேன். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய செய்தி என்னவென்றால் தோழர்களே, இப்பொழுது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்களையும் வீட்டுக்குள் இருந்த இளைஞர்களையும் சாலைக்கு கொண்டு வந்து விட்டார். அவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு வேலை என்று என்னவென்று சொன்னால், பொய் சொல்லுவதையே நோக்கமாக கொன்று இந்த மண்ணிற்கு உழைத்த மாபெரும் தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் உட்கொண்டு அவர்கள் எல்லாம் இழித்தும் பழித்தும் பேசிய சீமான் ஒழிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு வகையில் நன்மை. அதே நேரத்தில் இந்த இளைஞர்கள், சாலைக்கு வந்த இளைஞர்களை திராவிட இயக்க அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு கொள்கை வழி நின்று பயிற்சி பாசறை நடத்தி கட்சிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ப்பதைப் போல இன்னும் வரக்கூடிய இளைஞர்களை கொடுத்து புதிய புதிய பதவிகளையும் கொடுக்க வேண்டும், அவர்களையும் நாம் அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இயக்கத்துக்கு சப்போர்ட் கட்சிகள் இருக்கும், அதாவது சப்போர்ட் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் தேசிய அமைப்புகள், இந்த மாதிரி ஒரே நோக்கம் கொண்ட கட்சிகளை சிதைத்து ஒழித்து விட்டு ஒரு கட்சி மனப்பான்மையாக இருப்பதுதான் இவர்களை போன்ற ஆள்கள் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது. நாம் இனி வரும் எதிர்காலத்தில் இளைஞர்களை அரசியல்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கே பயிற்சி எடுக்க வேண்டிய சூழல் இவர்களைப் போல தோழர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அதை இந்த தேர்தல் என்ன செய்கிறது என்கின்றதை பார்ப்பதற்காக மே 4ஆம் தேதிக்காக நான் வெயிட் பண்றேன். தோழர் தன்னுடைய இறுதி கருத்தை சொல்லுவார். அதாவது தமிழக வெற்றி கழகம் என்கிற சொல், நாம் எல்லா இயக்கங்களையும், புதிய இயக்கங்களையும், புதிய அரசியல் தத்துவங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நான் வேண்டுகோளாக பார்ப்பது, நீங்கள் விமர்சனபூர்வமாக எதையும் அணுகுங்கள். நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எவரையும் பின்பற்றாதீர்கள், அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடியும் என்பதற்காகத்தான் நான் உங்களை சொல்கிறேன். காரணம், நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன, அவர்கள் வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அல்லவா, ஒற்றை வரியில் திமுகவை எதிர்ப்பது என்பதும் பிஜேபி எதிர்ப்பது என்பதும் ஒற்றை வரியில் போய்விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் பாரம்பரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. போராட்ட களத்திலே அவர்கள் நின்ற மொழிக்காக அந்த தியாகங்களையெல்லாம் ஒற்றை வரியில் தூக்கி எறிந்து விடுவது என்பது ஆபத்தானது. அந்த தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஒரு வரலாற்று பயணத்தில் தனிநபர்கள் செய்கிற தவறுகளோ இல்லை ஒரு அரசு ஏற்றுக்கொண்டு வருகிற முரண்பாடுகளையோ எடுத்து சொல்லி அதை சரி செய்வதற்குத்தான் தலைவர்கள் தேவையே தவிர ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்து தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை, ஒற்றை நோக்கம் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒற்றை கருதுகோளுக்காக ஒட்டுமொத்தமாக இளைஞர்களை சேர்க்கிறார்கள். உங்களை கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் தமிழகம் இருக்கிறதல்லவா, அதில் தமிழர் நலன் குறித்தும் நான் சொல்கிறேன், தமிழர் நலம் குறித்தும் தமிழ் மொழி குறித்தும்
இதுவரை எதையாவது அந்த கொள்கை திட்டங்களை வைத்திருக்கிறார்களா? பொதுவாக சொல்வார்கள் மக்கள் நல்லா, எல்லோரும் சொல்லுகிற ஒரே வரி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இது நிலம், இந்த தமிழ் நிலத்தில் இந்த தமிழ் மொழி, தமிழர்களின் நலம் குறித்து, அவர்கள் வாழ்வாதாரம் குறித்து இதுவரை தன்னுடைய அறிக்கையில் ஏதாவது ஒன்று பதிவு செய்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நீங்களே தேடி பாருங்கள். அப்பொழுதுதான் இவர்கள் அரசியல் பின்னணி தெரியும். இளைஞர்களை விழிப்புணர்வுங்கள், உங்களுடைய அறிவை சரியான திசையில் திருப்புங்கள், தத்துவத்தின் பின்னால் நில்லுங்கள், தலைவர்களின் தருதலைகளின் பின்னால் நின்று உங்களை அழித்துக் கொள்ளார்கள் என்று சொல்லி என்னுடைய நிறைவுரை செய்கிறேன். வணக்கம் தோழர்களே. தோழருக்கு நன்றி சொல்லிக்கிடுவோம். தலை இருக்கிறவெல்லாம் தலைவனாக முடியாது அப்படிங்கிற கருத்தை தான் தோழர் சொல்லியிருக்கிறாரு. நாம் தேர்தல் காலம் என்பதால் சில செய்திகளை நாம் பேச முடியாத ஒரு 2 நாட்கள், மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிகிற வரை நாம் எந்த கருத்துக்களையும் வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழலில் தான் இந்த கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. வெளிப்படையாக ஒரு 2-3 நாட்கள் கழித்து உரையாடுவோம் தோழர்களே. நன்றி. வணக்கம் தோழர்களே. வணக்கம்.